சர்க்கரை அன்பர்கள் அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இன்னைக்கு நான் சொல்ல போகிற இந்த விஷயத்த நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா இந்த வருஷம் மட்டும் இல்லை, அடுத்த 25 வருஷத்துக்கு உங்களுக்கு கவலையே இல்லை. நல்ல சர்க்கரை இல்லாமல் நல்ல ஆரோக்கியமாக வாழலாம். நம்பர் 1, முதல் உணவில் அந்த நம்ம சொன்ன மாதிரி ஸ்டார்ச் அரிசியை கம்மி பண்ணிக்கிட்டு நிறைய புரோட்டீன், ஃபைபர், நார்ச்சத்து இருக்கக்கூடிய உணவுகளை சாப்பிட பழகி கொள்ள வேண்டும். புரோட்டீன்னா என்ன? ஒரு நாளைக்கு 1.5 கிராம்ஸ் பர் கேஜி பாடி வெயிட். அது உங்கள் டயட்டிஷியன் கிட்ட டிஸ்கஸ் பண்ணிவிட்டு அதுக்கு தகுந்த உணவு முறையை சாப்பிட வேண்டும். நேரத்துக்கு என்ன கேட்டால் மணி அடித்தா சோறு நான் சொல்லுவேன், சோறு அப்படின்னு சொல்லுவேன். அதை நீங்கள் அவசியம் பண்ணணும். அடுத்தது உடற்பயிற்சி. உடற்பயிற்சினா என்ன? உடற்பயிற்சி என்பது மைல்டாக செய்யணும். அதாவது ரொம்பவும் வேகமாக ஸ்ட்ரென்த்தாக செய்யணும்னு அவசியம் கிடையாது. அது வாக்கிங். அஃப்கோர்ஸ் வாக்கிங் இஸ் த கிங் ஆஃப் எக்ஸசைஸ். அதுதான் எல்லாத்துக்கும் நாங்கள் சொல்கிறோம். வாக்கிங் மட்டும் இப்போ பத்தாது. பேலன்சிங், கீழே விழாமல் பார்க்கறதுக்கு பேலன்சிங், அப்புறம் ஸ்ட்ரெச்சிங் எக்ஸசைஸ், ரொம்ப லைட்டாக வெயிட் பண்ணுறது, அந்த மாதிரி எக்ஸசைஸ் பண்ணிவிட்டு மெடிடேஷனும் பண்ணலாம். இது ஸ்ட்ரெயின் பண்ணாமல் எக்ஸசைஸ் பண்ணணும். இது 2. 3வது, டாக்டர் கொடுக்குற மருந்து மாத்திரையை கரெக்டாக சாப்பிடணும். இன்சுலின் ஊசி போட சொன்னால் போட்டுக்கணும். 4வது, மாதம் டெஸ்ட்டு. இதுதான். அடுத்து ஸ்லீப். தூக்கம் ரொம்ப முக்கியம். ஒரு நாளைக்கு 6 மணி நேரத்துலேருந்து 7 மணி நேரம் தூங்கணும். அடுத்து முக்கியமானது ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ லைஃப்ங்கிறது மெடிடேஷன் பண்ணுறது. அது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சமான இடங்களுக்கு போகிறது, பிடிச்சமான பாட்டு கேட்குறது, பிடிச்சமான ஒரு பேஷன் பண்ணுறது, அந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தாவே நிச்சயமாக நமக்கு சர்க்கரை நல்லா கண்ட்ரோல் ஆகும். நம்ம காம்ப்ளிகேஷன் வராது, இருதய மாப்பு கம்மியாகும், மூளை பாதிப்பு இருக்காது, மூளை நல்லா வேலை செய்யும், பிரெயின் நல்லா வேலை செய்யும். அதனால் நிச்சயமாக இதை நம்ம ஃபாலோ பண்ணி அடுத்த 25 வருடங்கள் நன்றாக வாழலாமா?